Next, the lungs are light spongy tissues enclosed in the thoracic cavity surrounded by an airtight space. சுவாச உறுப்பாகிய நுரையீரல்கள் பஞ்சு போன்ற மிருதுவான திசு அமைப்பாகும். இது எப்படி இருக்குன்னா, காற்று புக இயலாத மார்பறைகள் thoracic cavity மார்பறைகள் இரு நுரையீரல்கள் வைக்கப்பட்டுள்ளன. The thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome-shaped diaphragm. இந்த நுரையீரல் thoracic cavityக்குள்ளே இருக்குது. அந்த thoracic cavity எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அந்த மார்பறையை சுற்றிலும் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடரும். இந்த நுரையீரல் பின்னாடி இருக்குது முதுகெலும்பு தொடர் வெர்டிபிரல் காலம் இருக்குது. வயிற்றுப்புறத்தில் மார்பு எலும்பும் வயிற்றுப்புறத்தில் என்ன இருக்குது ஸ்டர்னம் இருக்குது. பக்கவாட்டில் சைடில் என்ன இருக்குன்னா விலா எலும்புகளும் ரிப்ஸ் இருக்குது. மற்றும் மேற்குவிந்த அமைப்புடைய உதர விதானம் டயஃப்ரம் கீழ்ப்பக்கத்தில் காணப்படுது. மார்பறையின் கீழ்ப்புறத்தில் இது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இந்த நுரையீரல் இருக்குது. The lungs are covered by a double-walled pleural membrane containing several layers of elastic connective tissues and capillaries, which encloses the pleural fluid. இந்த நுரையீரல்களை சுற்றி ஃப்ளூரா என்னும் இரட்டை செவ்வு மீள்தன்மையுடைய பல அடுக்கு இணைப்பு திசுக்களையும் இரத்த நாளங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளூரல் படலங்களுக்கு இடையே ஃப்ளூரல் திரவம் காணப்படுது. The pleural fluid reduces frictions when the lungs expand and contract. இந்த pleural fluid எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த நுரையீரல்கள் சுருங்கி விரியும் போது உராய்வினை குறைக்க இத்திரவம் உதவுகிறது. இந்த மேலங்களையும் எங்கள் சைட்லேயும் பின்பக்கமும் அப்படியே சுருங்கி விரியும் போது அது என்னது அதுக்கு ஒரு உராய்வை குறைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த pleural திரவம் யூஸ் ஆகுது. தேங்க்யூ.